Hi, all welcome back to our wake-up session. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ டிஃபெனஸ்ட்ரேஷன். ஓகேவா, டிஃபெனஸ்ட்ரேஷன் இஸ் அ நவுன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒருத்தவங்கள விண்டோ வழியாக என்ன பண்ணுறது அப்படின்னா தூக்கி தூர போடுறது. ஸோ த்ரோயிங் சம் ஒன் அவுட் ஆஃப் தி விண்டோ, அதான் என்ன அப்படின்னா டிஃபெனஸ்ட்ரேஷன். ஸோ செகண்ட் வேர்ட் என்ன அப்படின்னா பெட்விக்ஸ்ட். ஸோ பெட்விக்ஸ்ட் இஸ் அ ப்ரிப்போசிஷன். சரிங்களா, ஸோ நம்ம நிறைய நவுனு ப்ரனவுனு அதெல்லாமே பார்த்துருக்கோம். பட் பெட்விக்ஸ்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். தட் இஸ் நத்திங் பட் அ ப்ரிப்போசிஷன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிட்வீன் டூ பீப்புள் ஆர் டூ திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ பிட்வீன் அமோங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமோங் அமிஸ்ட், இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு பிட்விக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பலாவேர். ஸோ பலாவேர் இஸ் அ வேர்ப். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பேசிட்டு இருக்கிறது, ரெண்டு பேருக்கு இடையிலையோ அல்லது கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறத வந்து என்ன சொல்லலாங்க பலாவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ சேட் ஆர் டாக், கான்வர்ஸ் எல்லாமே. ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓம்னிசியன்ட். இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச அப்படிங்க. ஸோ த நாவல் ஹாஸ் அன் ஓம்னிசன்ட் நரேட்டர் விச் மீன்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு நரேட்டர் தான் அந்த நாவலை என்ன பண்ணாரு, சொன்னாரு, பேசினாரு. அப்படிங்கிறப்ப வி கேன் கால் இட் அஸ் அல்மைட்டி, இல்லை அப்படின்னா ஆல் நோயிங். ஓகேவா, ஆல் நோயிங் இது எல்லாமே எனக்கு ஓம்னிசியன்ட் கீழே வரும். ஓகேவா, ஸோ ஆம்னிசென்ட் அப்படிங்கிறது நோயிங் எவ்ரி திங், நோயிங் எவ்ரி திங். ஸோ ஃபிஃப்த் வேர்டு என்ன அப்படின்னா ஹாலோட். ஹாலோட் அப்படிங்கிறதும் எனக்கு அட்ஜெக்டிவ் தான். இதுக்கு என்ன மீனிங்னா ஹாலோட் இஸ் த ஹோலி திங், இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்கேர்டு, புனிதமான. ஓகேவா, ரொம்ப புனிதமான. இது எல்லாமே என்ன சொல்லிக்கலாம் நம்ம ஹாலோட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஹாலோட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் ஹோலி, இல்லைன்னா ஸ்கேர்ட் விச் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப புனிதமான, புனிதமான. அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா அசஸிங் இஸ் அ வேர்ப். இதுக்கு என்ன மீனிங்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுறது, எஸ்டிமேட் பண்ணுறது. ஸோ எவாலுவேட்டிங் சம்திங், இல்லை அப்படின்னா எஸ்டிமேட் இல்லைன்னா ஜட்ஜ், ஒரு இதை வந்து நிர்ணயிக்கிறது. அதுதான் என்ன அப்படின்னா அசஸிங். அசஸ் பண்ணுற, டோன்ட் அசஸ் மை வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் அது எஸ்டிமேஷன். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரிகேட். ஸோ எக்ஸ்ட்ரிகேட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட்டுறது. ஓகேவா, எக்ஸ்ட்ரிகேட், எக்ஸ்னா இது எக்ஸ்டர்னல், அப்போ வெளியே விட்டுறது. அப்போ லிபரேட், ஃப்ரீ, ஸோ என்டாங்கிள் அப்படின்னா சிக்கிக்கிறது, டிஸ்என்டாங்கிள் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரிகேட்டோட மீனிங் எனக்கு. ஓகேவா, ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா கர்சரி. இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எப்படி பண்ணுறோம்னா ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக பயங்கர ஸ்பீடாக பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க ஹர்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரீட், இல்லைன்னா ரஷ், ஹாஸ்டி, இது எல்லாமே என்ன சொல்லணும் நம்ம கர்சரியோட சினோனிமா சொல்லிக்கலாம். ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, அடுத்த வேர்டு ஃப்ரவுண்ட். இட்ஸ் அ வேர்ப். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரொம்ப கோபமாக பார்க்கறது, டிஸ்அப்ரூவல் லுக்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறத வந்து நம்ம ஃப்ரவுண்டுன்னு சொல்லலாம். ஸோ கிளாட், இல்லைன்னா ஸ்டாட், வேற என்ன மீனிங் சொல்லலாம் அப்படின்னா ஸ்கவுல்டு. இது எல்லாமே எனக்கு இந்த ஃப்ரவுண்டோட மீனிங். சரிங்களா, ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம்னா ப்ரூஃப் ரீடிங். ஸோ ப்ரூஃப் ரீடிங் பார்த்தாலே எனக்கு தெரியுது இட்ஸ் அ வெர்பு. இதுக்கு என்ன மீனிங் நம்ம ரிவ்யூ பண்ணுறது, ஒரு விஷயத்த ஸ்கேன் பண்ணுறது, சரியாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறது. இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா ப்ரூஃப் ரீடிங்க்கு கீழே வரும். ஓகேவா, ஸோ 10 வேர்டு பார்த்துருக்கோமா, லெட்ஸ் ஹாவ் அ குயிக் ரிவிஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம படிக்கலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எதுலேருந்து எடுத்தது அப்படின்னா 22 ஆகஸ்டோட ஹிந்து பேப்பர்லேருந்து எடுத்த வேர்ட்ஸ் தான். ஓகேவா, கலெக்ட் பண்ண வேர்ட்ஸ் தான். ஸோ டிஃபெனஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் த்ரோவிங் சம் ஒன் அவுட் ஆஃப் தி விண்டோ. And betwixt is a preposition which means between or among or amidst, which two people or two திங்ஸுக்கு இடையில இருக்கிறத வந்து என்ன சொல்றாங்க பிட்விக்ஸ்ட் அப்படின்றாங்க.
அடுத்து பெலவேர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நார்மலாக பேசிட்டு இருக்கிறதுல இன்வால்வ் ஆகுறத வந்து என்ன சொல்றாங்க, பெலவேர்னு சொல்றாங்க. ஒமிசியன்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேவா, இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஹேலோட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப புனிதமான. அசஸிங் அப்படின்னா எவாலுவேட் பண்றது. எக்ஸ்ட்ரிகேட் அப்படின்னா வெளியே விட்டுறது. ஸோ லிபரேட், ஃப்ரீ. கர்சரி அப்படின்னா ரொம்ப பயங்கரமா ஸ்பீடா கேர்லெஸ்ஸா பண்ற வேலைகளை வந்து கர்சரின்னு சொல்லலாம். ஃப்ரவுண்ட் அப்படின்னா என்ன மீனிங், கோபமா பாக்குறத வந்து ஃப்ரவுண்ட்னு சொல்றாங்க. ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்கேன் பண்றது. சரிங்களா, ஸ்கேன். ஸ்டடி. ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரிங்களா, மெல்லிஃபியஸ். ஸோ மெல்லிஃபியஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வாய்ஸில் சோல் சூத்திங்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான மியூசிக் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா மெல்லிஃப்ளூயஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சினோனிம் என்ன சொல்லலாம், நம்ம மெலோடிக் சொல்லலாம். மெலோடிக் இல்லை அப்படின்னா ஸ்வீட் டோன்ட். ஓகேவா, ஸ்வீட் டோன்ட். இல்லை அப்படின்னா வேற என்ன சொல்லலாம், சூத்திங், இதமான. அதெல்லாமே எனக்கு மெல்லிஃப்ளூயஸ்க்கு கீழே வரும். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா லார்டர். லார்டர் அப்படிங்கிறது எனக்கு நவுன். இதுக்கு என்ன மீனிங்னா அந்த கபோர்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ஏரியாவை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லார்டர்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்மால் ரூம் ஆர் ஏரியா வேர் ஃபுட் இஸ் கெப்ட். வி கேன் கால் இட் அஸ் பேண்ட்ரி. ஓகேவா, அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ருகல். ஃப்ருகல் அப்படிங்கிறது எனக்கு அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கனாமிக்கல். ஓகேவா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் வி ஆர் ஸ்பேரிங் சம்திங் எக்கனாமிக்கலி அப்படிங்கிறப்போ வி கேன் கால் இட் அஸ் ஃப்ருகல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேஸ்டா பண்ணாம சேவ் பண்ற கண்ணோட்டத்துல செலவு பண்றதை வந்து நம்ம ஃப்ருகல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்கனாமிக்கல், எக்கனாமிக்கல், த்ரிஃப்டி. சரிங்களா, த்ரிஃப்டி, ப்ரூடென்ட், இதெல்லாமே ரொம்ப சேவ் பண்ற கண்ணோட்டத்துல செய்யற விஷயங்களை வந்து என்ன சொல்லலாம், நம்ம ஃப்ருகல் அப்படின்னு சொல்லலாம். தென் 14th வேர்ட். 14th வேர்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்டிலா இஸ் அ நவுன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட். எ வெரி ஸ்மால் அமௌண்ட். ஸ்மால் அமௌண்ட். ஸோ இதுக்கு சினோனிம்ஸ் என்ன சொல்லிக்கலாம் நம்ம, கிளிம்மர், ஸ்ட்ரெட், பிட், இதெல்லாமே. ஓகேவா, ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, கம்ப்ளைசன்ட். இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வில்லிங் ஆர் ஈகர் டு ப்ளீஸ் அதர் பீப்புள். அதாவது ஒருத்தவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட தயங்காத. ஸோ வி கேன் கால் இட் அஸ் கிரேஷியஸ், அக்ரியபிள். ஓகேவா, அக்ரியபிள். வில்லிங் ஆர் ஈகர் டு ப்ளீஸ் அதர் பீப்புள் அப்படின்னா அது வந்து எனக்கு கம்ப்ளைசன்ட். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா எஸ்டியூ. எஸ்டியூ அப்படிங்கிறது எனக்கு வெர்பு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவாய்ட் பண்றது. ஓகேவா, அவாய்ட் பண்றது, எஸ்கேப் ஆகுறது, இது எல்லாமே எனக்கு எஸ்டியூக்கு கீழே வரும். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா ஸ்னூட்டி. ஸ்னூட்டி இஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஒரு அரசாளர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே, ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்கிறாங்கன்னா அவங்க பவரை யூஸ் பண்ணி ரொம்ப டாமினேட்டிவா பிஹேவ் பண்றாங்க. சுப்பீரியாரிட்டியை வந்து ரொம்ப அஃபென்சிவா யூஸ் பண்றாங்க. அடுத்தவங்கள ரொம்ப இன்ஃபீரியரா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட கேரக்டரை வந்து என்ன சொல்லிக்கலாம், நம்ம ஸ்னூத்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். இட் இஸ் ரியலி an arrogant behavior. ஓகேவா, ஸோ அரகண்ட்னு சொல்லலாம், ஸ்னோபிஷ் சொல்லலாம். ஓகேவா, ஸ்னோபிஷ். ஸோ அடுத்த வேர்ட் ஸ்னூட்டி. ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரப். எனக்கு ட்ரப்ன்றது வெர்பு. இதுக்கு என்ன மீனிங்னா யாரையாவது அடிக்கிறது. ஓகேவா, ஸோ ஹிட் ஆர் பீட், ஸ்மாஷ், இது எல்லாமே. ஸோ அடுத்த வேர்டு பாருங்க அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் அஃபிஷியல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு ஒரு லோயர் அஃபிஷியல் இருப்பாங்க இல்லையா, ஹெல்ப்பர் மாதிரி. அவங்க தான் யாரு அப்படின்னா அட்ஜென்ட் இஸ் அ நவுன். வி கேன் கால் இட் அஸ் அசிஸ்டன்ட் இல்லைன்னா அப்ரென்டைஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா,
நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் subjugated. இந்த வேர்டை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் நியூஸ் பேப்பர்ல. இட்ஸ் அ verb which means vanquish. ஓகேவா, being under the control of something, being under the domination of someone. அதை வந்து என்ன சொல்லலாம் நம்ம, subjugated, அடங்கி போயிருச்சு. ஓகேவா, conquer, overpowered. ஓகேவா, overpowered அதிகாரத்துல அடக்குறது, overpowered, vanquish, இது எல்லாமே எனக்கு சப்ஜுகேட்டடுக்கு கீழே வரும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி 1 to 10 வந்து நம்ம ரிவைஸ் பண்ணோமா, இப்போ 11 to 20 என்ன பண்ணிக்கலாம், ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். மெலிஃப்ளூயஸ் அப்படின்னா மெலடி அப்படிங்கிறது அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கா ரூட் வேர்டு. ஸோ இட்ஸ் அ மெலோடிக், ஸ்வீட் டோன்ட், இல்லை அப்படின்னா சூத்திங். லார்டர் அப்படிங்கிறது அந்த ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஏரியா, இட்ஸ் அ பேண்ட்ரி. ஃப்ருகல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செலவு பண்ணுறது, எப்படி செலவு பண்ணுறோம், கணக்கு பார்த்து செலவு பண்ணுறது, இட்ஸ் எக்கனாமிக்கல். இல்லை அப்படின்னா த்ரிஃப்டி. ஸ்கின்டிலா அப்படிங்கிறப்போ அதுக்கு மீனிங் என்ன, இட்ஸ் வெரி ஸ்மால் அமௌண்ட். ஸோ கிளிம்மர், பிரெட், பிட் எல்லாமே சொல்லிக்கலாம், ஸ்ட்ரெட், பிட். கம்ப்ளைசன்ட் அப்படின்னா யாரு, அதாவது ஒத்துக்கிறது. ஓகேவா, ஸோ அக்ரியபிள், கிரேஷியஸ், இது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா கம்ப்ளைசன்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களை வந்து என்ன பண்றது, தாங்கிறதுக்கு கூட தயங்காத ஒரு பர்சனை வந்து நம்ம கம்ப்ளைசன்ட்னு சொல்லலாம். எஸ்டியூ அப்படிங்கிறப்போ அவாய்ட் ஆர் எஸ்கேப். ஸ்னூட்டி அப்படின்னா எனக்கு ரொம்ப அரகண்டா அவங்களோட அதிகார திமிரை காமிச்சு அடுத்தவங்க வந்து என்ன பண்றது, ரொம்ப கீழே நடத்துறத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்னூட்டி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ட்ரப் அப்படின்னா அது அடிக்கிறது. அட்ஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹையர் பீப்புளுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய லோயர் பீப்புள், அந்த அப்ரண்டைஸ் அசிஸ்டன்ஸை வந்து அட்ஜென்ட்னு சொல்றாங்க. சப்ஜுகேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இதுக்கு என்ன மீனிங்னா கான்க்யூர் பண்றது, ஓவர் பவர் பண்றது. So in this video we have learned important editorial words from newspaper 21 and 22nd of Hindu. ஸோ இதை கான்ஸ்டண்ட்டாக எழுதி வச்சு நம்ம ரிவைஸ் பண்ணாலே போதும். வேர்ட்ஸுக்கு தனியாக நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க தேவையில்லை. இதுவே இந்த சோர்ஸே போதுமானது. ஸோ hope this session is useful and thank you for watching.